கிராமத்து முறையில பிதுக்கு பருப்பு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து காஞ்ச மொச்சையில பண்ணுவாங்க. காஞ்ச மொச்சைய 1 டம்ளர் எடுத்து நைட்டு ஃபுல்லா இத ஊற வைக்கணும். நல்லா கழுவிட்டு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து இத ஊற வச்சுட்டு, இந்த பருப்புல வந்து நல்லா ஊறி வந்துருங்க. மறுநாள் காலையில அந்த லைட்டா அப்படி அழுத்துனோம் அப்படின்னா, மேல இருக்க தோலெல்லாம் நம்மளுக்கு வெளியில வந்துரும். அந்த தோல் எல்லாத்தையும் எடுத்து தூர போட்டுட்டு, இப்ப பருப்பு மட்டும் இருக்கும். அந்த பருப்புல வந்து 2 டம்ளர் தண்ணி ஊத்தி, லைட்டா அந்த தண்ணி வந்து கொதி வந்ததும், அதில நம்ம பிதுக்கி வச்சிருக்க அந்த பருப்புகள் எல்லாத்தையும், அதாவது அந்த தோல நீக்கி வச்சிருக்க பருப்புகள் எல்லாத்தையும் இப்ப இந்த தண்ணீல சேர்த்துட்டு, அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு, இந்த பருப்ப வந்து விசில்லாம் விடக்கூடாது. ஏன்னா, இந்த பருப்பு வந்து உடனே மலர்ந்து நம்மளுக்கு வெந்து வந்துரும். அதனால நம்ம இத வந்து ஒரு பாத்திரத்தில வந்து தண்ணி ஊத்தி, இதே போல நீங்க வேக வைங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். சாப்பிடுறதுக்கு வந்து அவ்ளோ ஒரு இதா இருக்கும். நீங்க கட்டாயம் ஒரே ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து கிராமத்தில வந்து அடிக்கடி பண்ணுவாங்க. அவ்ளோ ஒரு டேஸ்ட்டா இருக்கும். இப்ப நம்ம ஊற வச்சிருந்த அந்த பருப்புகள் எல்லாத்தையும் இந்த கொதிக்கிற தண்ணீல சேர்த்து மூடி போட்டு மூடி, இத வந்து ஒரு 10 நிமிஷம் இத அப்படியே வேக வச்சிரலாங்க. சைட்ல வந்து உங்களுக்கு சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து ஒரு 5, 6 சின்ன வெங்காயத்த வந்து இந்த பருப்பு வேகும்போதே நீங்க உரிச்சு வச்சீங்க அப்படின்னா, டைம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். இன்கேஸ் நீங்க உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்ல அப்படின்னா, நீங்க வந்து பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. பட் சின்ன வெங்காயம் இருக்கிறவங்க கட்டாயம் சின்ன வெங்காயம் சேர்த்தே வேக வைங்க. அவ்ளோ நல்லாயிருக்கும். இப்ப 10 நிமிஷத்தில பருப்பு வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம சைட்ல தோல் உரிச்சு வச்சிருக்க ஒரு 5, 6 சின்ன வெங்காயம் கழுவிட்டு அப்படியே முழுசாவே நான் அத போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த சின்ன வெங்காயத்தோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, காரத்துக்கு வந்து நீங்க ம மொளகாத்தூள், சாம்பார் தூள் மட்டும் போடுவீங்கனாலும் ஓகே. அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாவ இதோட கீறி சேர்த்துக்கறலாம். காரம் வந்து குழந்தைங்களுக்கு தக்கன கூட்டவோ, குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்ப வந்து கழுவி நறுக்கி வச்சிருக்க ஒரு கை சின்ன வெங்காயம் சேர்த்து, நல்லா இது வந்து வெங்காயத்தோட நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. ஒரு தக்காளி பழம் வந்து மீடியம் சைஸ் தக்காளி பழம். இதில வந்து புளி எதுவும் சேர்க்க போறதில்ல. ஒரு 3 தக்காளிய வந்து மிக்ஸியில வந்து நல்லா அரைச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. ஒரு 1/2 தக்காளி பழத்த அப்படியே முழுசா போட்டுட்டேன். ஒரே ஒரு பச்சை மிளகாவ இதில கீறி சேர்த்தாச்சு. இப்ப சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கு. வீட்ல அரைச்ச சாம்பார் பொடியிலருந்து ஒரு 1 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி காரத்துக்கு தக்கன நீங்க சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதில வந்து சாம்பார் பொடி சேர்த்து நல்லா அத வந்து மிக்ஸ் பண்ணிட்டு, உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு மறுபடியும் இந்த சாம்பார்ல இருக்க பச்சை வாசனை போற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் இத அப்படியே நம்ம மூடி போட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா இதாயிரும். இதுக்கு வந்து புளிப்புக்கு வந்து நம்ம புளி சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது. தக்காளி பழத்தில இருக்க அந்த புளிப்பே நம்மளுக்கு வந்து சரியானதா இருக்கும். இந்த சாம்பார்ல இருக்கிற பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம இந்த இத வந்து நம்ம மூடி வச்சிரலாங்க. மூடி வச்சுட்டு சைட்ல வந்து தக்காளிய வந்து மிக்ஸியில வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துரலாம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5 நிமிஷத்துல சாம்பார் வந்து அந்த பச்சை வாசனை எல்லாம் நம்மளுக்கு வந்து அ போயி நல்லா வந்து கொதிச்சு வருது. இந்த சமயத்துல நம்ம மிக்ஸியில அரைச்சு வச்சிருக்க அ தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கறலாம். தக்காளி பழம் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் இத கொதிக்க வச்சிரலாம். தேங்காய் சீல் வந்து ஒரு 4, 5 தேங்காய் சீல், அது கூட ஒரு 2 சின்ன வெங்காயம், ஒரு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் இது எல்லாத்தையும் நம்ம அ எடுத்து நல்லா மிக்ஸியில வந்து பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கிறணும். தேங்காய், சீரகம், சின்ன வெங்காயம் இதுதான் இதுக்குரியது. அதையும் நல்லா நம்ம அரைச்சு ரெடியா வச்சாச்சு. இப்ப இதில கொதிக்கிறதுல வந்து நம்ம கொஞ்சமா வந்து இந்த சாம்பாருக்கு வந்து தேவையான அளவு உப்பு செக் பண்ணிட்டு, உப்பு பத்தல. அதனால ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸியில அரைச்சு வச்சிருக்க ஒரு 3 தக்காளி லருந்து 4 தக்காளி அதையும் இப்ப இதோட சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இந்த தக்காளி வந்து நல்லா கொதிச்சு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி, இந்த மிக்ஸி ஜார்ல வந்து தேங்காய்ச்சில் நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய்ச்சில், சின்ன வெங்காயம், சீரகம் இது எல்லாத்தையும் நல்லா வழுவழுன்னு அரைச்சு எடுத்துட்டு வந்துரலாம். இப்ப வழுவழுன்னு நல்லா சூப்பரா நம்மளுக்கு அரைச்சு எடுத்துட்டு வந்ததையும் இந்த இதோட சேர்த்துக்கிறலாங்க. சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு மூடி, இந்த தேங்காய் சீல் சீரகத்தில இருக்க பச்சை வாசனை போற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் இத அப்படியே விட்டுறலாம். சூப்பரா வந்து நம்மளுக்கு வந்துரும். தண்ணி வந்து நீங்க வந்து அந்த சாம்பாருக்கு தக்கன நீங்க வந்து ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு கிளறிட்டு மூடி போட்டு மூடி வச்சிரலாம். 5 நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குதுன்றத பார்க்கலாங்க. சைடு வந்து தேங்காய் சில்லி இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். சைடுல ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு, அதில 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து, இது தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம கொஞ்சமா வந்து கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து, கடுகு வந்து நல்லா வெடிச்சதும் 5, 6 சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க நல்லாருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா இந்த கடுகு, சின்ன வெங்காயம் அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து கட்டாயம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இத நல்லா வந்து வதக்கிட்டு, நல்லா அந்த கொதிச்சு இருக்கிற
அந்த சாம்பாரோட நம்ம இத சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டா, நான் சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. அவ்வளோ ஒரு டெம்ப்டிங்கா, அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும். கட்டாயம் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும். சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப அதில வந்து நம்ம இந்த இதையும் மிக்ஸ் பண்ணிறலாங்க. நம்ம அவ்வளோதான். ரொம்ப எம்மியான நம்மளுக்கு பிதுக்கு பருப்பு சாம்பார் தயார். கட்டாயம் ட்ரை பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேன். பாய்.